லிட்ரலி ஐ எம் வெரி வெரி சாரி. இந்த வீடியோக்கு நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதவே இல்லை, ஜஸ்ட் எனக்கு திடீர்னு தோணுச்சு அதை பேசணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ நம்ம எல்லாருமே ஏன் அதிகமாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறோம்? ஏன்னா நான் அதிகமாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் எனக்கு வந்து தெரியும் இந்த விஷயம் பண்ணால் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், இதுதான் என்னோடய ஹார்ட் ஒர்க், இது பண்ணால் நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும் என்னால் அந்த விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. பிகாஸ் ஏன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலையே. ஏன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ப்ரொகாஸ்டினேஷன் என்ன, ஏன் நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன், இந்த ப்ரொகாஸ்டினேஷன்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நான் பண்ண ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் எடிட்லாம் பண்ணல, ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் இல்லைங்கிறதுனால எடிட் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா கட் பண்ணிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்பர் 1, ஆக்சுவலி வந்து ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹேபிட் தான். ஓகே, நமக்குள்ளே மங்கி பிரெயின் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். இந்த மங்கி பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ண விடாது. இதோட வேலையே என்ன அப்படின்னா நம்மளை எப்பவுமே ஒரு சாஃப்ட் ஒர்க் பண்ண வைக்கிறது தான் அதோட வேலை. சாஃப்ட் ஒர்க் இந்த சென்ஸ் ப்ளஷரபிள் திங்ஸ் லைக் இங் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் அண்ட் ப்ளஷர் அப்படின்னு. இந்த பெயின் அண்ட் ப்ளஷருங்கிறது எப்போவுமே லைஃப்பில் இருக்கணும். பெயின் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயினே நமக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்கும். பட் இன்கேஸ் நம்ம ப்ளஷர் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளஷர் வந்து என்ன பண்ணணும்னா அதிகமான பெயினை கொடுக்கும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பான் பார்க்குறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ளஷரபுளான ஒரு விஷயம். பட் அந்த பான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக, ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுவே நம்ம காலையில் போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஹார்டான ஒரு விஷயம். அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ளஷர் ஒன்று கிடைக்கும். அது மேபி இன்ஸ்டண்ட்டாகவும் கிடைக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு 6 months ஒரு 7 months நம்மளோட பாடியை பில்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் அந்த ப்ளஷருங்கிறது கிடைக்கலாம். ஸோ நம்மள நிறையா பேர் இந்த ப்ளஷருக்கு அதிகமாக அடிக்ட் ஆகிட்டனால, லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஃபோன் எடுத்தா நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கு, இந்த பையன் மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம அதிகமாக அந்த விஷயங்களுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கறனால நம்மளோட பெயின், அதாவது ஒரு ஹார்டான ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியல. ஸோ இதுதான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுக்கான மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரொகாஸ்டினேஷனை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா அவேர்னஸ். அதாவது ஒருத்தன் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு அந்த ஸ்மோக்கிங்கை விடணும்னு ஆசை. பட் இருந்தாலும் அவனுக்கு எப்படி விடுறதுன்னு தெரியல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன், எதனால் அவன் ஸ்மோக் பண்ணுறான், அதுக்கான ட்ரிகர் என்ன, எங்கேருந்து அந்த பழக்கம் ஆரம்பிக்குது, இப்படி எதுவுமே தெரியலனாலும் அவன் என்ன பண்ணுவான், ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொகாஸ்டினேஷனுங்கிறது ஒரு ஹேபிட் நமக்கு இருக்குது, நம்மளை லேசி ஆகுது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிகாஸ் இந்த மங்கி பிரெயின் அப்படிங்கிறது நம்மளை ஒரு ஆட்டோ பைலட் மோடில் போக வைக்குது. அது சில பேர் பார்த்துருக்கீங்களா, டக்குன்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா அது உடனே பண்ணிடுவாங்க. அது நல்ல தாட்டாக இருந்தால் பரவாயில்ல. பட் இதுவே ஒரு பான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு உடனே போய் பார்த்துருவாங்க. நானுமே சம்டைம்ஸ் இப்படி தான் பண்ணியிருக்கேன் நிறையா டைம். ஓகே ஃபைன். ஸோ இப்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ப்ரொகாஸ்டினேஷன் ஏன் வருது, எதனால் வருது இப்படிங்கிறத நம்ம அவேர்னஸாக இருக்கணும். அப்படி நம்ம அந்த அவேர்னஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி நம்ம குவிட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் 1, முதல்ல இது ஏன் நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன், எந்த விஷயத்தை நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன், ஏன் நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன், அப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் இப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்க்குள்ளே போய் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ரொகாஸ்டினேட் இந்த ஒரு ஹார்ட் டாஸ்க், லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வீடியோ எடுக்கிறது இன்றைக்கி வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணணும்னு சொல்லி தோணுது. பட் இருந்தாலும் நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் வீடியோ எடுத்துடுறேன் அப்படிங்கிறத ஒரு ஐயோ இல்லைங்க, இப்போது எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு டாஸ்க். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தோணுது. பட் இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மற்ற சில விஷயங்களை ஒரு சாக்காக வச்சுக்கிறேன். அது என்னோடய ஃப்ரெண்டு டீ குடிக்க கூப்பிட்றதா இருக்கலாம், இல்லை நான் வந்து டிவி பார்க்குறதா இருக்கலாம், இல்லை நான் ஃபோனில் பாட்டு கேட்குறதா இருக்கலாம், ஏன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக பயந்துட்டு நான் போயிட்டு ஒரு புக்கு படிக்கிறதா கூட இருக்கலாம். இப்படி இருக்குன்னா இதுக்கு, அதாவது நான் பண்ண வேண்டிய மெயின் டாஸ்க்கு ஆல்டர்னேட்டாக நான் எந்த விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரீசன் எழுதிட்டு தென் எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு ப்ரொகாஸ்டினேஷனோ இல்லை இந்த மாதிரியான சுச்சுவேஷனோ வந்துச்சுன்னா நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அவேர்னஸுக்கு நானே என்னை கொண்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, என்றைக்குமே நம்ம வந்து ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்ம சக்ஸஸாக பார்க்கணும். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு எடுத்த உடனே வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் வேணும். அவங்களுக்கு தெரியும் சக்ஸஸ் அப்படிங்கிறத, சக்ஸஸ் இந்த சென்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் சக்ஸஸ். மணி, ஃபேம் இதை நான் சொல்ல வரல. ஓகே, ஸோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத சின்ன இடத்துலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே நடக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்க சப்கான்ஷியஸ்லி என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா
எனக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கணும், ஒரே நாளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறனால அவங்களுக்கு சின்ன சக்ஸஸ் கிடச்சா கூட அதை அவங்க ரெகக்னைஸ் பண்ண முடியல. சாரி. ஸோ நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் விஷயம் எது உங்களை ட்ரிகர் பண்ணது ப்ரொகாஸ்டினேட் பண்ண, ஏன் அந்த விஷயத்தை ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறீங்க இப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவது டூயிங் சம்திங் இஸ் பெட்டர் தென் நாட் டூயிங் எனிதிங் இப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து பழகணும். அதாவது நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெட்டர். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு படிக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்குது. நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிக்கவும் போகிறீங்க. பட் அதை அப்படியே நிப்பாட்டிட்டு நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, அப்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியுதுல்ல நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த ஆக்ஷன் ஸ்டெப்பையாவது எடுக்கலாம். சும்மா புக் எடுத்து வச்சு சும்மாவது உட்காந்துருக்கலாம். அப்போ ஆக்சுவலி அதையாவது படிக்கணும்னாவது தோணும். நம்ம அதை விட்டுட்டு புக்கை மூடி வச்சுட்டு போய் படுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னா ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று வரும். தென் ஓகே, பண்ண பிடிக்கிறது தான், டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குதான், பட் இருந்தாலும் சும்மாவது அந்த ஆக்ஷனை நான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த ப்ரொகாஸ்டினேஷன்லேருந்து உங்களால் ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துட முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அ பர்சனல் ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கூட கீழே கொடுக்குறேன். 30 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்குது. நீங்கள் அந்த அங்கே வாங்க, நம்ம என்ன ஏதுன்னு உங்கள் ப்ராப்ளம் பற்றி சொல்லுங்கள். தென் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம், அப்படி இல்லையா நீங்கள் அந்த காலை ரிலீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கிஜே. I will see you in this video and thanks for watching this video. Love you guys.